வாழ்க்கை நெறிமுறை. இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கு, நீ எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா மருத்துவமே தேவையில்லை. காலையில நீ முழு வயிறு சாப்பிடுங்க, எனக்கு விருப்பப்பட்டது சாப்பிடுங்க. காலைல முழு வயிறு, அதிகம் அரை வயிறு, இரவு நேரம் உணவு கால் வயிறு. இல்லைன்னா வெற்றிடம் இருந்தா பெஸ்ட். நானா இப்ப பட்டினி அதிகம் கிடக்குறேன். இப்படின்னா 70% சாப்பிடறதே இல்லைங்க. முன்னாடி 90% அப்படி இருந்தேன். இப்போ உடம்பு வேற இலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வைக்கிறாங்க. நான் முடிஞ்சா 7 மணிக்குள்ள அப்படியே சாப்பிடுவேன். 7 மணிக்கு நான் அதுக்குள்ள சாப்பிடவே மாட்டேன். நிறைய பேர் நள்ளிரவு 2 மணிக்கு 3 மணிக்கு விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடும். 4 மணி ஆகி போச்சு. நீ அதிச்சு அப்படின்னா அதிகாலைக்கு மேலே சாப்பிட்றது உங்களுக்கு தப்பே சொல்லலாம். 3-4 மணிக்கு சாப்பிட்டா கூட தப்பு இல்லைங்க. 2 மணிக்கு சாப்பிடும் அது தவறு, மிகப்பெரிய தவறு. அந்த சமயத்து உணவு கொடுக்குறப்ப கட்டாயம் அந்த கல்வியை பாதிச்சிச்சு. என்ன வேலை நடக்குங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரத்துல நம்ம தூங்குறோம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த நேரத்துல எந்தெந்த உறுப்பு எந்தெந்த நேரம் வேலை செய்யுது, என்ன பண்ணுது உடல் பார்த்தீங்கன்னா அதை கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே ஒவ்வொரு உணவாக ஏற்கனவே சேர்த்து வச்சு கழிவுகள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு மடக்குடலை தள்ளிடும். இந்த மடக்குடலை தள்ளிடுச்சு அப்புறம் அந்த கல்லீரல் நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க. அதே கழிவுகள் தேங்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயம் பிரச்சனை நிறையா வருதுன்னு அர்த்தங்க. அப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உணவு சாப்பிட்ற பழக்கம்ன்றது பண்டைய தமிழர் அப்படி கிடையவே கிடையாதுங்க. வெளிநாட்டுக்காரர் கொண்டா அது பேர் டின்னர்னு அறிமுகம் வச்சாங்க. அந்த டின்னர் தான் இன்னைக்கு இரவு நேரம் 3 வேளை உணவா போயிடுச்சு. 2 வேளை உணவு போதும். இப்போ நிறைய பெண்கள் குறிப்பா சொல்லும் போது வாரத்துல ஒரு நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முழு நாளுமே ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம தண்ணி மட்டுமே குடிக்கிற பழக்கம் வழக்கம் இருக்கு. வாரம் வாரம் விரதம் இருக்கிறது சரிதானா? அது சரிதான் சார். உங்களுக்கு ஏதோ சமயத்துல உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறீங்க உடலுக்கு, அது பெஸ்டான விஷயம் தான், நல்ல விஷயம் தான், கெடுதலே கிடையாதுங்க. ஆனால் இரவு நேரம் எல்லா உணவும் எப்படின்னா விரதம் இருந்துட்டு எல்லா உணவும் நேரத்தையும் சேர்த்து நைட் சாப்பிட்ற மாதிரிங்களா, அது அந்த விரதத்துக்கு வேஸ்ட்டு. இப்போ இந்த காய்கறிகளை எல்லாம் ஒரு அரை வேக்காட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு தேதிக்கு. அது அப்படி சாப்பிடலாமா இல்லை பச்சையாவே சாப்பிடலாம்? வேக்காடு சாப்பிடலாம். நீங்க இப்போ உடனே பச்சையா சாப்பிட முடியாது இல்லையா. இப்போ கிழங்கு இருக்குது, கிழங்கு பூச்சி கிழங்கு, சக்கரை வெடி கிழங்கு, அதை வேக வச்சு தானே சாப்பிட்றோம். அது மாதிரி சாப்பிட்றோம். அது சத்து இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 50% சத்து இருக்குங்க. 50% கழிவுகள் வெளியாகிறது, அது 50% தேவைப்படுது. அப்ப ஈக்குவல் ஆயிடுது. எப்படி எந்த பலனும் கிடைக்க போறது. இப்போ நிறைய பேர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி இதை பழக்கப்படுத்திக்கலாங்க? முதல் நாள் நான் காலையில ஒரு நாள் நெல்லிக்காய் சாப்பிட்றேன், இன்னொரு நாள் நான் கொய்யாப்பழம் சாப்பிட்றேன், வாழைப்பழம் சாப்பிட்றேன், இப்படி பகுப்பு பண்ணிக்கலாமா? இல்ல காலையில நெல்லிக்காய் சாப்பிடு, மத்தியானம் வாழைப்பழம் சாப்பிடு, அப்படி எடுத்துக்கலாம்? எப்படி? இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. நல்ல உணவுக்கு பாகுபாடு நேரங்காலம் கிடையாது. நடு நிசையில வாழைப்பழம் சாப்பிட்டாலும் உடம்பு ஒன்றும் பண்ணாது. நான் சீசனுக்கு தந்தாப்ப எது விலை குறைவா இருக்கு அந்த பழங்களை சாப்பிடுவேன். நிறைவா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உணவு மாற்றம், மருத்துவ மாற்றம், வாழ்க்கை நெறிமுறை. இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கு, நீ எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா மருத்துவமே தேவையில்லை. உங்களை தேடி ஆரோக்கியம் வரும், உங்களை தேடி இறைவன் வந்துடுவாரு. அப்ப இந்த வாழ்க்கை 3 நெறிமுறைகளை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா தப்பிச்சு வெளியே வந்தாலும் உடல் உறுப்புகள் எதையும் சேதப்படுத்தணும் அவசியமே கிடையாது. எத்தனை வயசு ஆயிட்டாலும் நல்லா இருக்கான்.